ஜனநாயகன் திரைப்படத்துல நடித்து முடித்த கையோடு நம்ம விஜய் சார் முழு நேர அரசியல்வாதியாக மாற இருக்காரு. ஜனநாயகன் படத்துடைய படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டி இருக்கு. அண்மையில கொடைக்கானல்ல ஜனநாயகன் படத்துடைய ஷூட்டிங் நடந்தது. அதுல நம்ம விஜய் சாருமே கலந்து கொண்டாரு. இதனடுத்து சென்னை சென்ற படக்குழு இந்த வார இறுதிக்குள்ள ஜனநாயகன் படத்துடைய ஒட்டுமொத்த படப்பிடிப்பையுமே முடிக்க இருக்காங்களா. ஜனநாயகன் ஷூட்டிங் முடிந்ததுமே அதன் இறுதிக்கட்ட பணிகள் படக்குழு மேற்கொள்ள இருக்காங்க. இது வரைக்குமே ஜனநாயகன் படத்துல இருந்து போஸ்டர்கள் மட்டுமே வெளியாக இருக்கு. விரைவில் இந்த படத்துடைய முதல் சிங்கிள் ட்ராக் பாடல் வெளியாக இருக்காம். அநேகமாக விஜய் சாருடைய பிறந்தநாளான ஜூன் 22ஆம் தேதி ஜனநாயகன் படத்துடைய முதல் சிங்கிள் ட்ராக் பாடல் வெளியாக அதிக வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுது. ரசிகர்களுக்கு விஜய் சாருடைய பிறந்தநாள் ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு இந்த அறிவிப்பை வெளியிட போறாங்களா. இந்த படத்தை பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு பொங்கல் விடுமுறையொட்டி ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ண படக்குழு பிளான் போட்டிருக்காங்க. அதனை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் பட்சத்துல அண்மையில தான் பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டருடன் கூடிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாச்சு. இதனடுத்து படக்குழுவுமே பாத்தீங்கன்னா மும்முரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சொன்ன தேதியில கண்டிப்பாக படத்தை ரிலீஸ் பண்ணியே ஆக வேண்டும் அப்படின்றதுல தளபதி விஜய் அவர்களுமே உறுதியாக இருக்காராம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் வருது. அதுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆனா கண்டிப்பாக பக்காவாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த முடிவை படக்குழு எடுத்திருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.